ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க சந்தோஷ். நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சரியான காத்தடிக்குது, செம்ம ஐயோ குளிருது. Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks. ஒரு நாள் அப்படின்றது என்ன? Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless. இதுக்கு மேலே அங்கே நின்றுந்தேன்னா நடுங்கியே செத்துருப்பேன். ஆல்ரெடி குளிருது, அதுக்கு மேலே தண்ணியை வேற ஊற்றி விட்டோம். பயங்கரமாகவே குளிர ஆரம்பிச்சிச்சு. என்ன வெயில் தான், குடிகளாச்சு போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்கா. ஹாய் கைஸ், ஒரு ஷவுட் அவுட் இருக்கு. கண்டிப்பா இது இனிமே என்னோட எல்லா வீடியோஸ்லயும் இந்த ஷவுட் அவுட் இருக்குங்க. அதாவது என்னோட லாஸ்ட் 10 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் தென் ஒரு ஒன் மேஜர் சப்போர்ட்டர் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்ல போறேன். ஸோ என்னோட லாஸ்ட் 10 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் தினகரன், நசிக் அலி, ஆயூப் அலி, அர்னவ் அவாலே, ராம் பிரதாப், அஜய் குஜார் மங்கஷ், ஜான் டாபி, ஜெபா சிங் அண்ட் விமல் குமார். அண்ட் தென் என் கூட ஒர்க் பண்ண பெங்களூர்ல அமேசான்ல என் கூட ஒர்க் பண்ணியிருந்த ரிஜாய், இவர் ரொம்ப சப்போர்ட்டிவ் எனக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் தி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் தி சப்போர்ட்டர்ஸ் அஸ் வெல். கோயிங் ஃபார்வர்ட் எல்லா சப்போர்ட்டர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது குடி ஆர் கிஃப்ட் ஹேம்பர்ஸ் சம்திங் கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசை இருக்குது. அந்த அளவுக்கு நீங்கள் என்ன கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக அதுவும் நடக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா, நான் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். இது இன்னும் பெருசாக இந்த கொஞ்சம் வெதர் இங்கே சேஞ்ச் ஆனோன்னே நான் பண்ணி காட்டுறேன். அதாவது ஒரு 5 கிலோமீட்டர் வாக்கிங்கோ 5 கிலோமீட்டர் ரன்னிங்கில் எப்படி இதுவாகும், இல்லை ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங் அண்ட் 30 மினிட்ஸ் ஆஃப் ஜாகிங்கில் என்ன பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்றது காட்டுறேன். நான் சிம்பிளாக ஒரு 1 மினிட் பண்ணேன். அதில் பாருங்கள். ஸோ 1 மினிட் ஆஃப் வாக்கிங் அப்படின்றதுல 9 கேலரிஸ் பர்ன் ஆயிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட 80 மீட்டர் 0.08 கிலோமீட்டர் வாக் பண்ணியிருக்கேன். 80 மீட்டர் ஓகேங்களா, 112 ஸ்டெப்பு. இதே ரன்னிங்கில் 14 கேலரி பர்ன் ஆயிருக்கு. 0.13 கிலோமீட்டர் அண்ட் 130 மீட்டர். இது நான் ரன்னிங் இது ரெண்டுமே என் பசங்க கூட தான் பண்ணேன். ஸோ என் பசங்க கூட ஓடும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு 7.25 கிலோமீட்டர் பர் ஹவர். அது கொஞ்சம் மெதுவாக தான் ஜாக் பண்ணேன். ஓகேங்களா, இது ஒரு ஒன் மினிட் நான் பண்ணதுக்கு உண்டான வித்தியாசம். இதை வச்சே நான் கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு 30 நிமிஷம் நடந்திருந்தேன்னா 270 கேலரி பர்ன் ஆயிருக்கும். 30 நிமிஷம் நான் ரன் பண்ணியிருந்தேன்னா 420 கேலரி பர்ன் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இதே ஸ்ப்ரிண்ட்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், ஸ்கிப்பிங்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். நான் சொன்ன மாதிரி இந்த HIIT, அதாவது ஹை இன்டென்சிட்டியோட நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணும்போதும் அது கரெக்டான ஒரு ஒரு இன்டர்வல்ஸில் பண்ணும்போது இன்னும் அதிகமாக நம்மளோட கேலரிஸ் பேர்ன் ஆகும். ஓகே, ஸோ நீ ஏதோ சொன்னீங்கடா முன்னாடி, நம்ம சும்மா உட்காந்தாலும் கேலரி பேர்ன் ஆகணும், அதெல்லாம் என்னன்றது அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் நிறைய பேருக்கு பிடிக்கும். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். என்னென்னன்றது பாருங்கள். அதாவது நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸ், ஒரு சராசரி 80 கிலோ இருக்கிற ஒரு மனுஷனோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் 1 ஹவர் கணக்கு வச்சுக்காங்களேன். என்னென்ன எவ்வளோ கேலரிஸ்லாம் பேர்ன் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். குக்கிங் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா 1 ஹவருக்கு 160 கேலரி பேர்ன் ஆகுங்க. வாவ், சூப்பரில். நம்மலாம் சமையல் செய்ய ஆரம்பிச்சலாமா? நான் சமையல் செய்யும் போதே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த 120 160 2 வாயில முடிஞ்சு போயிடும். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. மர தமிழ வச்சிருக்கீங்க, இல்லை வீடை அப்பப்போ துடைக்கிற ஆளு அப்படின்னா நல்லா தொடச்சி கழுவி காரை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா 1 ஹவருக்கு அவ்வளோ உழைச்சி நீங்கள் துடைச்சினாலே அதுவே 363 கேலரி உங்களுக்கு பேர்ன் ஆகும். இந்த கிச்சிக்கால் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. உங்க பசங்க இருக்காங்க, பசங்க கூட விளையாடுற ஒரு ஆள்னா 1 ஹவர் சாலிடா அவங்க கூட சும்மா அப்படி இப்படின்னு ஓடி விளையாடினாலே 320 கிலோ குறையும். 50 கேலரிஸ் பேர்ன் ஆகுதுங்க. அப்போ ஒரு 8 மணி நேரம் தூக்குனா ஒரு 350 கேலரி பேர்ன் ஆகுது. ஒரு 300-350 கேலரி பேர்ன் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? 400 கேலரி கிட்டத்தட்ட. இல்லை உங்கள் ஒய்ஃபை ரொம்ப பிடிக்கும்னா கூப்பிட்டு ஷாப்பிங் போங்க.
1 ஹவருக்கு கிட்டத்தட்ட 250 கேலரியாவது பேர்ன் ஆகுங்க. ஷாப்பிங் அவங்க கூட நடந்து போனீங்கன்னா எப்படியும் 1 ஹவர் முடிக்க மாட்டாங்க. நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. என்ன சார், பொம்பளைங்களோட துணி எடுக்க வந்தீங்களா? உட்காருங்க சார், டைம் ஆகும். அவங்க எப்போ முடிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. நான் 2 நாளாக இங்கே தான் சார் இருக்கேன். செக்ஸ் இது வந்து உடனே வந்து அப்படி இப்படின்னு யோசிக்காதீங்க. நல்ல ஒரு 1 ஹவர் செக்ஸ் வச்சுக்கிட்டா 480 மினிட்ஸ். என்ன இது எங்கெங்கயோ நீங்க யோசிப்பீங்க, அதெல்லாம் வேண்டாம். லெட்ஸ் கம் பேக். இதெல்லாம் விடுங்க. நான் போய் நின்ன மச்சான், ஐயோ அங்கே கியூ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நிற்குது. அந்த மாதிரி சும்மா நீங்கள் க்யூவில் நிற்கும் போது மட்டுமே உங்களுக்கு 80 கேலரி, அதாவது 80 கேலரி கிட்டத்தட்ட குறையுது 1 ஹவர் க்யூவில் நிற்கும் போது. இதெல்லாம் இல்லை, நான் வீட்டில் தான்ப்பா சும்மா தான்ப்பா இருப்பேன், அதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் சும்மாவே வீட்டில் உட்காந்துக்கிட்டு, அதாவது உட்காந்துக்கிட்டு தான் இருக்கோம், நம்ம வந்து சும்மா புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா 1 ஹவருக்கு 90 கேலரி பேர்ன் ஆகுது. நல்ல ஒரு தூக்கத்துக்கு 1 ஹவருக்கு 50 கேலரிஸ் பேர்ன் ஆகுதுங்க. அப்போ ஒரு 8 மணி நேரம் தூக்குனா ஒரு 350 கேலரி பேர்ன் ஆகுது. ஒரு 300-350 கேலரி பேர்ன் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? 400 கேலரி கிட்டத்தட்ட. கடந்து வெயிட்டை குறைக்கலான்னா உங்களோட, நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், வெயிட் அப்படின்ற விஷயம் ஃபேட் மட்டும் இல்லை, உங்கள் மசில்ஸுமே செத்து போக ஆரம்பிக்கும், விச் இஸ் நாட் அ குட் திங் டு டூ. ஸோ இந்த சாப்பாடு விஷயத்துலையுமே உள்ள அனுப்புறதுல என்னெல்லாம் விஷயத்தை அனுப்பணும், என்னெல்லாம் சாப்பாடை சாப்பிட்டா சூப்பராக இருக்கலாம் அப்படின்றதும் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளுங்க. நான் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறான் அப்படி இப்படின்னு பண்ணி நான் இதோ சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு 1/2 hour வந்து ஜாகிங் பண்ணிட்டு வரேன், 420 கேலரி பேர்ன்றா இன்னைக்கு சாமி. ஒரு 2000 கேலரி ஆல்ரெடி பேர்னு, ப்ளஸ் ஒரு 420, அப்பா 420 எக்ஸ்ட்ரா அப்படின்னு நினச்சிக்கின்னா போய் ஐயோ யாரோ பர்த்டே கேக் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பீஸோட கேக் சாப்பிட்டா கிட்டத்தட்ட 270 300 கேலரி வந்து காலி ஆயிடுச்சா. ஸோ அதுதான் சொல்கிறேன், நீங்கள் உள்ளே வந்து தப்பான ஒரு விஷயத்த உள்ள வாங்கினா, அதாவது ஒரு டீஸ்பூன் சுகர், ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து கிட்டத்தட்ட 50 கேலரி வருங்க. முடிஞ்சு போயிடுச்சு இல்லைங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உள்ளே போகிறது என்ன வெளியே போகிறது என்னன்றத கணக்கு வச்சிங்கன்னா அதுதான் வந்து பெஸ்ட் திங் டு டூ. ஸோ வாட் யூ கேன் டூ இஸ், யூ கேன் ரைட் டவுன் நம்ம என்ன சாப்பிட்றோம். அதுக்கு வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குங்க. நான் என்னென்ன யூஸ் பண்ணேன், ஹெல்த்திஃபை ஆப் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தேன் இந்தியாவில் இருக்கும்போது. இங்கே வந்து இப்போ மை ஃபிட்னஸ் பால் அப்படின்னு ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணுறேன். நிறையவே வந்து உங்களுக்கு ஐட்டம்ஸ்லாம் வந்து ரெடியாக இருக்கும். சீரசோறு அப்படின்னா சீரசோறு வரும், வடை அப்படின்னா வடைக்கு உண்டான இது வந்துடும். ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான் அதெல்லாம். ஸோ அதை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ வந்து உள்ளே போகுது. அதே மாதிரி உங்களோட ஃபிட்னஸ் வாட்சோ இல்லை ஃபோனோ இல்லை அகெயின் அதுக்கு ஒரு ஆப் ஸ்ட்ராவா, அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து நீங்கள் ஃபிட்னஸ் பண்ணி, அதாவது வாக்கிங் பண்ணி ஜாகிங் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி எவ்வளோ கேலரிஸ் பேர்ன் பண்ணியிருக்கீங்கன்றதும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகேங்களா? இதை வச்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஒரு 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 முடிவுக்கு வந்துடலாம். ஓகே, நான் வந்து மேலே போய்கிட்டு இருக்கேனா கீழே போய்கிட்டு இருக்கேனா அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் அபவுட் கேலரி இன்டேக் அண்ட் அவுட். ஓகே, இப்போ சம்மர் அபவுட் இந்த ஒரு நாள் கூத்து. இந்த ஒரு நாள் கூத்து அப்படின்றது என்னன்னா சிம்பிளுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து எனக்கு என்னமோ இந்த ஃபிட்னஸ் ரிலேட்டட் விஷயம் மட்டும் ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மோட்டிவேட்டடாக நான் பண்ண மாட்டேன். இதுவே வந்து ஒரு கிரிக்கெட் விளையாடணும், ஒரு ஸ்போர்ட் விளையாடணும் அப்படின்னா ஜாலியாக சந்தோஷமாக விளையாடுவேன். நிறைய பேரோட ஒரு தப்பான ஒரு எண்ணம் இருக்குது, இவன் வந்து இவ்வளோ நேரம் விளையாடிக்கிட்டு இருக்கானே, விளையாட்டுலேயே தானே இருப்பேன் எப்போ பார்த்தாலும், இவன் ஏன் ஃபிட்டாக இருக்க மாட்டேங்கிறான். அது பெரிய ஒரு 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 மிஸ்கன்செப்ஷன். விளையாடிக்கிட்டே இருந்தால் அவனோட எனர்ஜி போகும், அவன் கேலரிஸ் நிறைய பேர்ன் ஆகுது, எல்லாமே இருக்குது. பட் எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்குறோம், உள்ள சாப்பிட்றோம் அப்படின்றது இருக்குது. அகெயின் நம்ம விளையாடிக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய கேலரிஸ் பேர்ன் ஆகுதுனால மசில்ஸும் சேர்ந்து போகுது. நம்ம மசில்ஸ் ட்ரைனிங்கோ வெயிட் ட்ரைனிங்கோ எதுவும் பண்ணலைன்னா அகெயின் தட் இஸ் அ வீக்காக தான் போய்கிட்டு இருப்பீங்க அப்படின்றது தான் வித்தியாசம் இதெல்லாம். ஓகே, ஸோ ஃபிட்னஸ் ஆர் வெயிட் ட்ரைனிங், மசில் ட்ரைனிங் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அதையும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு நாள் கூத்து அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தேன். இது வந்து மோர் ஆஃப் ஏன் இதை நான் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, சரி ஒரு 100 days சேலஞ்ச் நான் போடுறாங்க இப்போ நெக்ஸ்ட் ஒரு 100 daysல. எங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்ல போனால் எங்களோட சீசன் ஸ்டார்ட் ஆகுது, எங்களோட நெக்ஸ்ட் கிரிக்கெட் சீசன் ஒரு 100 daysல ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னு இருக்கும்போது ஐ வாண்டட் டு ஃபோக்கஸ். இந்த 100 daysமே கண்டினியூஸாக நான் ஏதாவது ஒரு சேலஞ்சு வச்சா நான் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும் ஒரு சில இடத்துல வந்து அப்படி இப்படின்னு போயிட்டு நான் வந்து கேஷுவலாக விட்டுருவேன். அதுக்கு பதிலாக இந்த 100 daysல ஒரு 30 நாளோ ஒரு 40 நாளோ இல்லை ஒரு 50 நாளோ வந்து என்னால் ஒரு நாள் கூத்து அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு டாஸ்க் எடுத்து அதை வந்து, அதாவது பெரிய டாஸ்க், ஹியூமங்கஸ் டாஸ்க் ஒன்று எடுத்து
அதை என்னால் பண்ண முடியுமா அப்படின்றது பார்க்கலாம். அப்படி என்னடா டாஸ்க் அப்படின்னா சிம்பிள் டாஸ்க்காக தான் இருக்க போது 100 வாட்டி ஸ்டெப்ஸை வந்து மேலே ஏறி ஏறி இறங்குறது. சிம்பிளா இது அப்படின்னு நினைப்பீங்களே, கண்டிப்பா ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. ஒரு 1000 புஷ்அப்ஸ். சத்தியமா இந்த புஷ்அப்ஸ் என்னால் எடுக்க முடியாது. ஸோ ஐ மீன் ஃப்ளோர் புஷ்அப்ஸ் எடுக்க முடியாது. வால் புஷ்அப்ஸோ சைட் புஷ்அப்ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவேன். ஒரு 100 ஸ்காட்ஸ், ஒரு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. நீங்களும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா வந்ததுன்னா, மென்டல் ஐடியா வந்ததுன்னா நீங்கள் போடுங்க என்ன ட்ரை பண்ணோம் அப்படின்னு. மேபி ஒரு 25,000 ஸ்டெப்ஸு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஒரு விஷயம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லை ஒரு வாரத்துக்கு 2 அந்த மாதிரி பண்ணி மேக்ஸிமம் கேலரிஸை வந்து அந்த ஒரு டேக்கு வந்து டார்கெட் பண்ணி குறைக்கலாம். அண்ட் தென் அந்த வீக்லேயே இன்னொரு நாள் வந்து வாட்டர் சேலஞ்ச் எடுத்துக்கலாம். ஸோ தட் வந்து பேலன்ஸ்ட் ஆகிடும் என்னோட டயட் இன்டேக் அண்ட் அவுட் டேக். அகெயின் I've added a lot of protein into my ஃபுட். நான் வந்து ப்ரோட்டீன் நிறைய எடுத்துப்பேன். பட் எகெயின் எங்கே எனக்கு ப்ராப்ளம் அப்படின்னா, நான் இது வந்து ரீசெண்டாக வந்து எனக்கு உண்டான பிரச்சனையை நான் கண்டுபிடிச்சேங்க. எனக்கு ஒரு 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 நோய் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதை வந்து நான் ரீசெண்டாக ஒரு படம் பார்த்து தான் அந்த நோயே கண்டுபிடிச்சேன். உங்களுக்கு அந்த படம் அதாவது அந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. நெவர் ஹெவர் ஹேவ் ஐ அப்படின்ற ஒரு வெப் சீரிஸு. அதில் தான் வந்து தெரிஞ்சது இந்த ஈட்டிங் டிஸார்டர் அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ நாட் ராங், அதுதான் ஏதோ வரும். அந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது எனக்கு. நிறைய பேர் இருக்கும். என்னன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒன்று, நம்ம சும்மா இருந்தாலே வாய் சும்மா இருக்காது. ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். இதை விட பெரிய ஒரு தலைவலி என்னன்னா, ஏதாவது ஒரு 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 பிஸ்கெட்டோ ஏதோ ஒரு ஒன்று எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கவர்க்குள்ள இருக்கிற ஐட்டம்ஸோ ஏதோ ஒன்று எடுக்கிறோம்னா ஒன்னோட நிறுத்திட மாட்டோம். நான் ஒன்று எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், சரி இன்னொன்று, சரி இன்னொன்று, சரி இன்னொன்றுன்னு அடுத்தது ஃபுல்லாக அந்த பிஸ்கெட் முடிகிற வரைக்கும் சாப்பிட்ருவேன். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். நான் தொடவே இல்லைன்னா தொடவே மாட்டேன். ஆனால் தொட்டுட்டேன்னா மொத்தமாக முடிச்சிருவேன். அது ஒரு பெரிய ஒரு 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 தப்பான விஷயம். அகெயின் இதெல்லாமே கூட கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மைண்ட் அண்ட் பாடி கண்ட்ரோலாக கொண்டு வர பார்ப்பேன். இந்த வருஷம் இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு ஒரு லாஜிக்கான கோல் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா April 20th தான் எங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. ஸோ சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக எக்ஸாக்டாக 100 டேஸ் இருக்குது இன்னையிலேருந்து எனக்கு தெரிஞ்சு. ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஷேப்பில் இருக்கணும். நல்ல ஒரு சீசன் வந்து இந்த வருஷமும் எடுக்கணும். லாஸ்ட் இயர் நல்ல ஒரு சீசன், ஒரு 800 ரன்ஸ் மேலே அடித்தேன். இந்த வருஷம் ஒரு 1000 ரன்ஸ் அடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு வந்து நான் ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு வந்து இந்த 6 பேக்ஸ் இதெல்லாம் வந்து ஆசை இல்லை. நான் நினச்சதை சாப்பிட்டாலும் நல்ல ஷேப்பில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்னால் ஓட முடியணும், டைவ் அடிக்க முடியணும். ஒரு 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 குயிக்காக ஒரு ஓவரில் 3 2 ரன்ஸ் ஓனாலும் டயர்டாக இல்லாமல் அடுத்த ஷாட்டை வந்து ஃபுல் டாஸ் வந்தாலும் 6 அடிக்கிற மாதிரி கையில் ஸ்ட்ரென்த் இருக்கணும். இதெல்லாம் தான் நான் பார்க்குற விஷயங்கள். என்னடா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த மேஜிக்கை மட்டும் சொல்லடா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வெயிட்லேருந்து இந்த வெயிட்டுக்கு வரணும்னா தில்லு முள்ளு மட்டும்தாங்க வழி, வேற எந்த வழியும் இல்லைங்க. சிம்பிளுங்க. நான் ஃபஸ்ட்டு வெயிட் எடுத்தது வந்து ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வெயிங் மிஷினை வச்சு. செகண்ட் வெயிட் நான் எடுத்தது வந்து ஒரு கீழே கார்பெட் மேலே நின்று எடுத்த வெயிட்டுங்க. இந்த மாதிரி ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணாலோ, இது மாதிரி ஏதாவது ஷார்ட்கட்ஸ் நீங்கள் யோசிச்சா மட்டும்தான் உங்களால் வெயிட் அந்த மாதிரிலாம் டிராஸ்டிக்காக குறைக்க முடியும். அந்த மாதிரிலாம் எண்ணத்துக்கு போகாதீங்க. கழுவி ஊற்றாதீங்க கமெண்ட்ஸில். பட் பீயிங் வெரி ஹானஸ்ட், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஹானஸ்ட்டாக இருங்க. உங்கள் உடம்புக்கு நீங்கள் ஹானஸ்ட்டாக இருந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். உங்கள் இதில் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் மைண்டை பக்காவாக செட் பண்ணி நீங்கள் நினைக்கிறது உங்கள் மனசு கேட்டுச்சுனாலே பாதி விஷயம் சார்ட் அவுட்டட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மைண்ட் அண்ட் பாடி ஒரே லெவலில் தான் போகணும். ஏன்னா எனக்கு வந்து காலையில் மார்னிங்கில் எந்திரிச்சிருவேன். 5-5:30 மணிக்கு 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிடறேன். பட் அதுக்கப்புறம் எந்திரிச்சு வர முடியல அப்படின்றது என்னோடய பாடியை தாண்டி என் மைண்டுக்கு உண்டான ஒரு விஷயந்தான். ஸோ அது ரெண்டுத்தையும் தான் இந்த ஒரு நாள் கூத்தில் பண்ணணும். ஒரு நாள் வந்து மேபி ஒரு 1 hour அப்படியே தியானத்தில் உட்காருவோம். இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஃபோனே தொடாமல் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்றது பார்க்கலாம் இந்த ஒரு நாள் கூத்தில். உங்களுக்கு ஏதாவது ஒரு மாதிரி வியர்டான இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் ப்ரோ அப்படின்னு ஒரு ஐடியா வந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. லெட்ஸ் see how does it works. எனிவேஸ் கைஸ், சைனிங் ஆஃப். நீங்கள் இந்த வீடியோட லாஸ்ட்டில் அதாவது இந்த வாரம் நான் பண்ண போகிற அந்த முதல் ஒரு நாள் கூத்து என்னன்றது பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். சூரிய வம்சத்தில் சொல்கிற மாதிரி
ஓனரே நின்றுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு தான் வேலை செய்வேன், நான் படுத்துக்கிட்டே வேலை செய்வேன்ற மாதிரி தான் இருக்கும் போது அந்த ஒரு நாள் கூப்பிட்டு பார்க்கலாமா? ஸோ அது வரைக்கும் சைனிங் ஆஃப். நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். பபாய் கைஸ். Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless.